தவறான கருத்தை ரொம்ப சரியா சொல்லிட்டோங்கிற நினைப்பு அவருக்கு. அப்படியா மாதா? தப்பான கருத்தை சரியா சொல்லிருக்கீங்க. சொல்லியாங்க. அப்பா வேலைக்கு போறப்ப அவருக்கு விதியே சமைக்காம பிடிச்சதை சமைச்சு குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டுல உள்ள அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு ஆளை நான் அழகுறானே யார் சார் இருக்காங்க? அம்மா தானே. உங்க வீட்டுல அந்த கேட்டீங்களா? அப்பா வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்ததோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்துருவாரு. ஆனா பிள்ளைகளை எக்கரோடு கவனிக்கிறது யாரு? அம்மா மட்டும் தானே. மனசாட்சி படி பேசுங்க சகோதரியே. மனசாட்சி இல்லையா உனக்கு? அப்பாவை அடையாளமே தெரியாதுன்னு சொன்னாங்களே. ஆமா சார், அடையாளமே தெரியாதுதான். எப்ப தெரியுமா? வேலைக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வராம சம்பாதிச்ச பணத்தை டாஸ்மாக் கிட்ட கொடுத்து வரும்போதுதான். சொல்லியா சொல்லியா அப்படி சொல்லல. ஆனா நல்லா கேட்டுக்கங்க, எல்லா அப்பாவையும் சொல்லல. ஆனா பல பேர் அப்படிதானே இங்க இருக்காங்க. அம்மா மேக்கப் போடுறதா சொன்னாங்களே, அதெல்லாம் சுத்த போய் சார். வீட்டுல இருக்க இந்த கவலையெல்லாம் நினைச்சு கருத்து போயிடுறாங்க. அப்படி எனக்கு யாரும் கருப்பா தெரியலடா. விசேஷம் எங்கேயாவது போறப்ப ஓஹோ அப்பா அசிங்கப்பட கூடாது. இதெல்லாம் நினைச்சு அப்பாவுக்கு கெட்ட பேர் எதுவும் வரக்கூடாதுதான் இதெல்லாம் செய்யறாங்க. அப்பா உண்மையிலேப்பா அப்பாவுக்கு கெட்டவர் வந்துடக்கூடாதான், கொடுமைப்படுத்தி கருத்து போச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாதான், அதனால மேக்கப் போடுறாங்களா? பரவாயில்லடா சொல்றேன். அப்பா பிள்ளைகள் நல்லா படிச்சா பாரு என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்குங்கிறது. ஆமா. அதே இது நல்லா படிக்கலையா பாரு உன் பிள்ளை எப்படி மார்க் எடுத்திருக்குங்கிறது. உன்னைய மாதிரி மக்கா உன் பிள்ளை அப்படிதானே இருக்குங்கிற பிள்ளைய மட்டும் அப்பா மேல போட்டுருவாரு. அப்படி பேசுறவர் என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருப்பாரா? சொல்லி கொடுத்துருக்கீங்களா ஐயா? தகப்பன்மார்களே ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஆனா குறை மட்டும் சொல்லுவாரு. குறை மட்டும் சொல்றீங்கப்பா. உள்ள அப்பாக்கள்ல எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறீங்க? கை தூக்குங்க பாப்பா. ஒரு ஆள் கை தூக்குறா சொல்லியா? கிடையாது, கிடையவே கிடையாது. அதுவே ஒரு சிலர் அம்மா கருத்து போடுறாங்களாம் வீட்டுல வேலை செஞ்சு, வெளியில வந்தா கெட்டவர் வந்துருமா அவங்க அப்பாவுக்கு, அதனால வந்து மேக்கப் போடுறீங்களாம். பரவாயில்ல, பையன் அழகா வாதிட்டு இருக்கேன். அவருக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு வாமா சலிமா பாத்திமா, வாமா சாலிமா பாத்திமா வாடா. சாலி